நீங்க வளக்கொள்ளை வளர்ச்சி நீங்க சொல்றது சமரசம். இந்த கூட்டணி வச்சு ஏதாவது செய்ய முடியாதாங்கிறீங்க. மறுபடியும் நீங்க சொல்றீங்களா வளக்கொள்ளையை தடுக்க அதிகாரத்துக்கு வரணும்னு. ஆனா நீங்க கூட்டணி வைக்க சொல்றது வளத்தை கொள்ளையடிக்கிறவனோடவே போய் கூட்டணி வைக்கிறீங்க. வளர்ச்சிங்கிறது இங்க பாருங்க, சீன மூங்கில் அது நீங்க அதை எடுத்து படிக்க முடியும். மற்ற மூங்கில் போல இல்லது. ஒரு விவசாயி அவனுடைய தோட்டத்தில் மூங்கிலை பயிரிடுறான். விதையை வச்சுட்டான். வச்சுட்டு தண்ணி விடுறான். 6 மாசம் தண்ணி விடுறான், முளைக்கல. அப்புறம் ஓராண்டு தண்ணி விடுறான், முளைக்கல. அப்புறம் 2 ஆண்டுகள் தண்ணி விடுறான், முளைக்கல. 3 ஆண்டுகள் தண்ணி விடுறான், முளைக்கல. ஆனாலும் பாருங்க அந்த விவசாயி சளைக்கல, ஊத்திக்கிட்டே இருக்கான், தண்ணி ஊத்திக்கிட்டே இருக்கான். என்றாவது ஒரு நாள் அது முளைக்கும்ங்கிற நம்பிக்கையில ஊத்துறான். ஓராண்டு 2 ஆண்டு இல்ல. அவர் கேள்வி கேட்டவர் மட்டும் இல்ல, முன்னாடி இருக்கிற என் உயிருக்கு நீ உடன் பிறந்தார்கள் எல்லாரும் கவனிங்க. ஓராண்டு 2 ஆண்டுகள் அல்ல, 9 ஆண்டுகள் தொடர்ச்சியா தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கான். ஒரு நாள் அதிகாலையில் வந்து பார்க்கிறான். அவனுக்கு வியப்பு, அந்த மூங்கில் முளைச்சு நிக்குது. முளைப்பதற்கு 9 ஆண்டுகள் எடுத்துக்கொண்ட அந்த மூங்கில் 6 மாதங்களில் விண்ணை தொடுகிற உயரத்தில் வளர்ந்து நிக்குது. அதுக்கு அவன் அறிவியல் என்ன விளக்கம் சொல்றான்னா, இவ்வளவு விரைந்து வளர்ந்து உயர்றதுக்கான அந்த அடித்தளம் இருக்கு பாருங்க, அதை 9 ஆண்டுகளாக அந்த வேர் பூமிக்குள்ள போட்டுக்கிட்டு இருந்துச்சுங்கிறான். போட்டுக்கிட்டு இருந்ததுனால வலிமையான நல்ல உறுதியான வேர் இருந்ததுனால பட்டக்குன்னு 6 மாசத்துல விண்ணை தொடுகிற உயரத்திற்கு இது வந்துட்டு. நாம் தமிழர் கட்சி 10 ஆண்டு கால தேர்தல் களத்திலே வலிமையான அடித்தளத்தை போட்டிருக்குது. அதனால மாற்றம் என்கிற எண்ணம் என் மக்களின் மனத்தில் தோன்றிவிட்டால் ஒரே நொடியில் மாற்றம். 26லேயே மாபெரும் புரட்சி வந்து ஆட்சி மாற்றம் ஏற்படும். அதனால நீங்க அதை போய் குழப்பிக்கிற கூடாது. இங்கே நீங்க சொன்னதை அனுபவித்த மகன் நான். இந்த கிறிஸ்தவத்துக்கு போறவங்களை எஃப்சியா சேர்த்து வச்சிட்டதுனால, ஃபார்வர்ட் கம்யூனிட்டியா வச்சிட்டதுனால உங்களுக்கு அந்த ஸ்காலர்ஷிப் ஊக்கத்தொகை இல்லை. அதை படிக்கும்போது நானும் அதை பெறல, நிறைய பேர் அதை பெறல. இப்போ தாழ்த்தப்பட்ட மக்களில் இருந்து கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், சாதிய இழிவு கொடுமையை துடைக்க கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் இன்றைக்கு பிசியில சேர்க்கப்பட்ட, எஃப்சியில இருந்து தளர்த்தி பிசி ஆக்கப்பட்டிருக்காங்க. இப்ப தாழ்த்தப்பட்டவர்களுக்கு என்று தனி தொகுதி இருக்கு, சிறப்பு தொகுதி. அதுல கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் நிக்க முடியாதுங்கிற ஒரு நிலைமை இருக்கு. நீங்க சொல்றதுதான். அதனால நம்ம வரும்போது குடிகளின் அடிப்படை அப்படின்னா தமிழ். இப்ப நீங்க உங்க குடி அடையாளம் எது அப்படின்னா, நீங்க உங்க இன அடையாளம் தமிழ் அப்படின்னு கொடுக்கும்போது அந்த இன அடிப்படையில் உங்களுக்கான பிரதிநிதித்துவம், உங்களுக்கான உரிமை பகிர்ந்து அளிக்கப்படும். அதனால நீங்க அதை பற்றி கவலையே பட வேண்டியதில்லை.